வின்டர் சீசன் வந்துட்டாலே ஸ்கின் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகும். ட்ரை ஆகிறது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். வாயை சுற்றி ஒரு சிலருக்கு ரொம்ப டார்க் ஆகும், ஒரு சிலருக்கு ரொம்ப இங்கெல்லாம் வந்து ரொம்ப டார்க் ஆகிட்டு அங்கே ஒயிட்டாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் சாஃப்டாக அண்ட் கிளியராக க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நம்ம வந்து நார்மலாக வந்து கேர் பண்ணுறதை விட வின்டர் சீசனில் வந்து பொதுவாக இன்னும் கொஞ்சம் அதிக கேர் கொடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா ஸ்கின் வந்து ட்ரையாகவே இருக்கும்போது சீக்கிரமாகவே ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்லாம் வரதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்த்துக்கணும் வின்டர் சீசனில். என்ன தான் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு மாதிரி மறுபடியும் பேக் டு நார்மல் அந்த ட்ரை ஸ்கின்னாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை ஆகும் போதெல்லாம் நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணலாம், குளிச்சதுக்கு அப்புறமா வந்து ட்ரை பண்ணலாம், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் ஸ்கின் ரொம்ப வந்து கிளியராக நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அது வந்து எப்படி மேக் பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக போய் பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சீரம் தான். ஸோ இதை வந்து நார்மலாக வீட்டிலே வந்து நம்ம மேக் பண்ணிடலாம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் 4 to 5 days வரையும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து மேக் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படும் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு அண்ட் அதில் வந்து நான் சாத்துக்குடி ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சாத்துக்குடி ஆட் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஆரஞ்சு, இது ரெண்டில் எதுனாலும் வந்து ஆட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின் சி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸ்கின்னை லைட்டன் பண்ணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாய்ஸ்சரைஸ்டாக வந்து பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு வின்டர் சீசன் ஆனாலே ஸ்கின் வந்து டார்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆரஞ்சு வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹாஃப் வந்து நான் எடுத்துகிட்டு அதில் இருக்க ஜூஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது கூட நான் ஆட் பண்ண போகிற ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ரோஸ் வாட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணும்போது ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்னிங்காக இருக்கும். ரோஸ் வாட்டர் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலாக வந்து நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக வந்து நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆலிவ் ஆயில் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சீரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இது கூட நீங்கள் அடிஷ்னலாக ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணுறதுனாலும் வந்து ஆட் பண்ணலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆலோவேரா ஜெல் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடியதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க, க்ரீனிஷாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சீரம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த எண்ணெய் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட நல்லா செட் ஆகும். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு 4 to 5 days வரையும் வந்து யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம் இப்போ. அண்ட் இந்த சீரமை நீங்கள் 2 மெத்தடில் ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரம் எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்கின் ஃபுல்லாக வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வந்து மசாஜ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கின்குள்ளே இறங்கி நல்லா பெனிட்ரேட் ஆகி ஸ்கின்னில் உள்ள ட்ரைனஸ் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்காகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக ட்ரை ஸ்கின் உள்ளவங்க இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். வின்டர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட ஸ்கின்மே கொஞ்சம் வந்து ட்ரை ஆக தான் செய்யும். ஸோ தாராளமாக ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க கூட இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் ஆயில் ஆட் பண்ணாமல் ஆலிவ் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் பிம்பிள்ஸ் உள்ளவங்க ஆட் பண்ணலாமா, இதை வந்து ஸ்கின்ல சேர்த்துக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களோட ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 minutes உங்களோட ஃபேஸை நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு குட்டி மசாஜ் கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறம் நார்மலாக சோப் போட்டு கூட நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சோப் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அகைன் வந்து மாய்ஸ்சரைசருக்கு பதிலாக இந்த சீரம் எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எவ்ரி 3 hours ஒன்ஸ் நீங்கள் ரீஅப்ளை கூட பண்ணிக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரீஅப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபேஸை சோப் போட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளைனான வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வச்சு நல்லா வைப் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த சீரம் எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் செகண்ட் மெத்தட் என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணுறது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோல் நைட் ஃபுல்லாக நம்மளோட ஃபேஸில் இருக்கிறனால அந்த சீரம் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் வீட்டில் இல்லை வெளியே போகிறீங்க, ஒர்க் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, ஸ்கூல் போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து உங்களோட ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிக்க போகலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டீனாக பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல சூப்பரான சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸ்கின் நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸ்கின் பார்க்குறதுக்கே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுமே ரொம்ப நல்லா லைட்டனப்பாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் ஜூஸ், சாத்துக்குடி ஜூஸ் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ரெகுலர் பேஸில் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்ல உள்ள ட்ரைனஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஸ்கின் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் என்னோட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். See you next video guys. Take care. Bye.